ஹாய்ங்க. நம்ம கொடிசியாவில் அக்ரி எக்ஸ்போ போட்டிருக்காங்க. சரி பார்த்துட்டு வரலான்ட்டு கிளம்பியாச்சுங்க. இங்கே பாருங்களேன், எவ்வளோ பைக்கு, காரு இன்னும் பார்க் பண்ணவே இடமே இல்லைங்க. நாங்கள் 1/2 கிலோமீட்டர் அந்த பக்கமே நிப்பாட்டிட்டு நடந்து தாங்க போயிருக்கோம். இங்கே பாருங்களேன், எவ்வளோ கார் அந்த பக்கம் நிற்கிது. அது இல்லாமல் இன்னும் அந்த பக்கம் நிறையாவே நிற்கிதுங்க. சரி உள்ள அப்போ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு 50 ரூபாங்க ஒரு ஆளுக்கு. அப்புறம் அதை பே பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. நாங்கள் வந்ததே லேட்டு. சரி சீக்கிரமாக பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தோங்க. அப்பையும் க்ரௌடு தாங்க. பாருங்களேன், நிறைய பேர் அதாவது ஷாப்பிங் பண்ணிவிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. நாங்கள் அப்போ தான் உள்ளே போகிறோம். உள்ளே பாருங்களேன், ஏதோ ஊர் திருவிழாவுக்கு வந்த மாதிரி அங்கங்கே கூட்டம். அக்ரி எக்ஸ்போக்கு வந்தாலே ஒரு திருப்திங்க. அது நம்மளை அறியாமையே இருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு வாட்டி வந்து பாருங்களேன். இங்கே பாருங்கள், இந்த சல்லை வந்து அடிக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டுங்க. இங்கே 20 அடி 40 அடி இந்த மாதிரியெல்லாம் விற்கிறாங்க. மேக்ஸிமம் இதில் ஒன்று ஆளுக்கு நிறைய பேர் எடுத்துகிட்டு போனது நான் பார்த்துருக்கேன். பாருங்களேன், சுற்றியும் காமிக்கிற பாருங்கள், நிறையா இருக்குங்க. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன வண்டியாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து களை எடுக்கிறதுக்கு, இந்த உழவு ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஒன்றும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது, பேரெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் அப்படியே காமிக்கிறேன், நீங்கள் பாருங்களேன். பாருங்கள், மரம் அறுக்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க. இன்ஜின் இருக்குது. இது டூல்ஸுங்க. இது நம்ம செடியெல்லாம் கார்டன் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இதில் நிறையாவே எடுத்துகிட்டு போவாங்க இந்த டைமில். எவ்வளோ க்ரௌடு பாருங்கள் முன்னாடி. இங்கே பாருங்கள், அங்கே தான் முன்னாடி சல்லை வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அதை விட இது பெருசுங்க, ரொம்ப ஹைட்டு. இது வந்து தேங்காய் மட்டை உரிக்கிறதுங்க. மட்டை உரிக்கிறதும் இருக்குங்க. அந்த மட்டையில் பவுட்ரு பண்ணுற மிஷினும் இங்கே இருக்குங்க. பாருங்களேன், எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். புதுசு புதுசு, நம்மளுக்கு பேர் தெரியாது நிறைய இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் பாருங்களேன், எங்கள் வீட்டுக்கார் முன்னாடி போக, நான் பின்னாடியே போக இன்னும் டைம் ஆகுது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த டிராக்டருங்க, அப்புறம் இந்த ஜேசிபி. இது எப்படி உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரில. நான் பெரிய பெரிய வண்டியாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. சின்ன டிராக்டரு, பெருசு அப்படி நிறையா இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் மேலே ஏறி உட்காரவும். வந்து மேலே ஏறிட்டாங்க. சரி அவனையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு அவனையும் நானும் உட்காரம்மா அப்படின்னா சரி உட்காரு அப்படி ஆச்சுங்க. நிறையா இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரே எல்லோவாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. சஷாந்துக்கு ஒரே ஜாலிங்க. நாங்கள்லாம் வரலன்னு வீட்டில் உட்காந்துட்ருந்தோம். இங்கே வந்தோடனே ஒரே ஜாலி ஆகிட்டார். சஷாந்த் மாதிரி எல்லா குழந்தைங்களும் பாருங்கள், எல்லா வண்டியிலும் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. இது வந்து மாவு அரைக்கிறதுங்க, மிளகாத்தூள் அரைக்கிறது இந்த மாதிரிங்க. இது வேக்கம் கிளீனர்னு வச்சுருக்காங்க. எல்லா ஐட்டமே இங்கே இருக்குங்க. பாருங்கள், நட்டு போல்டு எல்லாம் வச்சுருக்காங்கங்க. இந்த பெரிய வண்டியெல்லாம் என்ன இதுன்னு எனக்கு தெரியலைங்க. பார்க்கவே பயங்கர நல்லாயிருக்கு. உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு வரேன், நீங்கள் பாருங்கள். இதுதாங்க நம்ம தேங்காய் மட்டை உரைக்கிறாங்க இல்லைங்களா, இது பவுடர் எடுக்கிறதுங்க. முத்தமிழ் தொழிற்சாலைன்னு போட்டிருக்காங்க. இது ஸ்ப்ரிங்கு. அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வேகமாக வந்துட்டோங்க. வெளியும் ஜேசிபி எல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அப்படியே நடந்து போகிறோங்க. நாங்கள் இப்போ பார்த்துட்டு வந்தது ஏபிசி ஹால் முடிச்சுட்டு இப்போ ஜிஹெச்சும் நாங்கள் பார்க்க போயிருக்கோம். முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ்லேயே ஆடெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், ஆடு ஒன்று சாப்பிட்ருக்கு எடாரி. ஒரு ஆடு பாருங்கள், நம்மளே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தது, அசை போடுது.
சரி அப்படியே உள்ளே கிளம்பிட்டோங்க. உள்ளே கிளம்புனோடனே ஃபுட் கோர்ட்டை பார்த்தாலே சஷ்வந்துக்கு பசி எடுத்துக்கும். சரி நாங்களும் அப்படியே டீ குடிச்சிட்டு சஷ்வந்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு வெளியே வந்துட்டோங்க. இப்போ நிறைய தீர்ந்துச்சிங்க எல்லாம். இல்லை ஈவினிங் டைம்னால எல்லாம் கம்மியாயிடுச்சுங்க. எது கேட்டாலும் இல்லை. சரி ஓகே, டீ தான் நம்ம எங்கே போனாலும் குடிக்கிறது. சரி அதை குடிச்சிட்டு அப்படியே வெளியே வந்தோங்க. இந்த நாச்சாஸ் கோஷாலைன்ட்டு உள்ள மாடெல்லாம் பார்க்க போனோங்க. போன வருஷம் மாடெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க, பார்க்கவே பயமாக இருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் எல்லாமே சிறுசாகவே இருக்குது பாருங்களேன். என்ன டாங்கி, நாசிக், மகாராஷ்டிரா, நல்லா இருக்குங்க. தியோனி, லாட்டூர், மகாராஷ்டிரா. சசந்துக்கு தொட்டு பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் பயம். நம்ம காங்கேயங்க தமிழ்நாடு, அவர் தான் கொஞ்சம் டெரராக இருக்கார். அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சுங்க. அப்படியே ஒவ்வொரு மாடாக அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இது என்ன சிவப்பு சிந்தி பஞ்சாப்னு போட்டிருக்கு. அதுவும் ஒரே இடத்துல கட்டி போட்டு நல்லா பாவம் டயர்டாக இருக்கும் போல். சாஹிவால் பஞ்சாப். இல்லை இந்த மாதிரி எக்ஸ்போவுக்கு வந்தால் தாங்க இந்த மாதிரி பேரெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரியுது. இந்த மாடு தாங்க நாங்கள் சின்ன கண்ணுக்குட்டி தான். சரி தொட்டு பார்க்கலாமேன்னு தொட்டுட்டோம். அது நம்மளையே பார்க்குது. ரதி ராஜஸ்தான் பாருங்க. இந்த ரதியை தொட்டுட்டாவது பார்க்கணுன்ட்டு தொட்டு பார்த்தாச்சு. அப்படியே செடி வாங்கலான்னு அப்படியே கிளம்பிட்டோங்க. செடி வாங்குகிற இடத்துல பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. இது தென்னங்கன்னால வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்கள். நாங்கள் ஒரு 2 செடி வாங்கியிருக்கோம். அத்தி வாங்கலான்னு இருந்தோம். அத்தி இங்கே வளராதுன்னு சொல்லிட்டாங்க. வச்சாலும் வராதுன்னு சொன்னாங்க ஒருத்தர். சரி ஓகே அது வேணாம் அப்படின்ட்டு எல்லா செடியுமே இங்கே இருக்குங்க. நாங்கள் அவகோடா ஒன்று வாங்கினோங்க. அப்புறம் வாட்டர் ஆப்பிள் ஒன்று வாங்கினோம். இங்கே தாங்க பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதில் என்ன பெனிஃபிட் இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனால் இதனோட ரேட்டு பாருங்கள் 8,50,000. இதில் அதை பார்க்குறதுக்காவது போனோமே. அப்படியே சுற்றி பார்த்தா நல்லா இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குங்க. சரி நம்மளும் அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாமான்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இங்கே என்னென்னா இங்கே G8 நர்சரி இருக்குது இல்லைங்களா, இது வந்து நாமக்கல்காரங்க. ஏன்னா நாமக்கல் எங்கள் ஊருனால நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம். சரி அவங்ககிட்ட ஒரு அவகோடா மரம் வாங்கிட்டு போகலான்ட்டு அங்கே ஒன்று வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. ரம்பூட்டானை பார்த்தோன்னே என் பையனுக்கு சரி அதான் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டோங்க. அந்த ரம்பூட்டான 1/2 கிலோவையும் அதை சுற்றி பார்த்து சாப்பிட்றதுக்கே சரியாயிடுச்சு. அதுதான் அவனுக்கு எனர்ஜி ஃபுட்டு. ஒவ்வொன்றும் எடுத்து கொடுக்க அவன் சாப்பிட்டுட்டே வந்துட்டான். பாருங்கள் எல்லா லெமன் ட்ரீ எல்லா மரமுமே இருக்காங்க. இது நாற்றுங்க. இது மிளகாய் நாற்று, கத்திரிக்காய் நாற்று, தக்காளி ஒன்று 2 ரூபாயாங்களாமா. இல்லை நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. கத்திரிக்காய் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி நம்மளுக்கு இங்கே வைக்க முடியாது, ஊருக்கு தான் கொடுத்து இப்போ வாங்குறது ஊருக்கு தான் கொடுத்து அனுப்புவேன். இந்த சிலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாம் இந்த பக்கம் எல்லாமே பூச்செடி தாங்க. இது அல்லிங்க, எல்லாம் ரோஸ் ஃப்ளவர் தாங்க. சரி வந்தது வந்தோம் எல்லா பக்கமும் நம்ம பார்த்துட்டு தான் போகணுன்ட்டு பார்த்தாச்சுங்க. அப்புறம் ஹெச்சும் பார்க்க முடியலாம், க்ளோஸ் பண்ணிட்டான்னு சொன்னாங்களா, போக முடியல. ஏன்னா விதையை வாங்கலைன்னு நினச்சோம், அதையும் வாங்க முடியலைங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு அப்படி நாங்களும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோங்க. இருட்டாயிடுச்சு பாருங்கள்.